வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி தொக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் 10 தக்காளி பழுத்ததா சிகப்பா பார்த்து நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் 15 பல் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அது இல்லாமல் பச்சை மிளகாய், கருவேப்பிலை தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, ஜீரகம், பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இது ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ கடாயில் எண்ணெய் போட்டுட்டு கடுகு, ஜீரகம் வெடித்து வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை போடலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் வரமிளகாய் கூட போடலாங்க. போட்டு வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதையை வந்து நம்ம இதில் போட்டு வதக்குறோங்க. இது பாதி வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளி இருக்குது இல்லைங்களா, அந்த தக்காளியை வந்து இதில் வதக்குறேன். வதக்கும் போதே பாதி வதங்கி வந்தபோதும் நிறைய பேர் எடுத்து ரோட்டி கூடலாம் சாப்பிட்லாம். அதை தாண்டி இது வந்து நல்லா வதங்க அடைப்பி காமிக்கும். அதை வந்து கிளறிட்டே இருக்கணும். கடைசியாக பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளியோட கலர் வந்து அட்டகாசமாக தூக்கி கொடுக்கும். ஸோ முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருந்தா இப்போ மீதி அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டு தேவையான கடைசியாக தாங்க நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாங்க. இது எல்லோரும் சொல்கிற போல தான், எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ப்ரெட்டில் தடவி சாப்பிட்டா இன்னும் அமிர்தமாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதனுடைய கலரு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது தான் இதில் ஹைலைட்டு. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி, வணக்கம்.